சொர்க்கத்தை பார்த்திருக்கீங்களா? அதாவது சொர்க்கத்தை யோசிச்சாச்சு பார்த்திருக்கீங்களா? அப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல போய் கன்னியாகுமரி சர்ச் பண்ணிட்டு கன்னியாகுமரி வாங்க. அதாவது சொர்க்கத்தை நான் இங்கே காமிச்சாரு. இந்த கிளைமேட்டும் இந்த லொகேஷனும் சொர்க்கங்க, சொர்க்கம். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல பார்த்தாலே தெரியும் அந்த மலைங்க. அந்த மலை பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு. அது மாதிரி நார்மலா கிளைமேட் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருப்பேன். கன்னியாகுமரியில எப்படி கிளைமேட் சேஞ்ச் ஆகுன்னே தெரியாதுங்க. சோ அந்த கிளைமேட்டும் வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ரோட் சைட்ல சும்மா கவர்மெண்ட் நட்ட இந்த பூக்கள் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த விண்டு மில்லுங்க, இந்த காத்தாடி, இந்த மலை, இதெல்லாம் பாக்குறதுக்கு சொர்க்கமா இருக்குங்க. என்னது சொர்க்கமா இருக்கு. அதாவது இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம புதிய பைபாஸுங்க. நம்ம அந்த திருநெல்வேலியில கனெக்ட் ஆகல அந்த பைபாஸ் தான் இது. சோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த லொகேஷனை பாக்குறது செம்ம அழகா இருக்குங்க. எங்கங்க ஊட்டி கொடைக்கானல், நம்ம கன்னியாகுமரியை பாருங்களேன், வேற லெவல்ல இருக்கு. சீரியஸா சொல்றேன், நான் இந்த வீடியோ கேட்டலாம் சொல்லல. கன்னியாகுமரினாலே சொர்க்கங்க. என்னது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தை நீங்க பார்க்க வரணும்னா கண்டிப்பா கூகுள் மேப்ல கன்னியாகுமரின்னு போடுங்க. கன்னியாகுமரி வாங்க, சொர்க்கத்தை பார்த்து அனுபவிச்சுட்டு போயிட்டே இருங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க गाइस.